ஊழலை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நீ நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் உத்தரவு போட்டிருக்கு, நீ ஃபைன் கட்டுன்னு அரசாங்கத்துக்கு. ஒரு வரி நீங்கள் சரியாக நீங்கள் கட்டலை, அதுக்கு ஃபைன் போட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கட்டினீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்களுக்கு என்ன இது இருக்குது? அப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? மக்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? நடிகர் விஜய் அவர்கள் அவருக்கு மனிதநேயம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு அதாவது எப்படி சொல்ற ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவருக்கான தலைமைக்கான பண்பில் நான் அவரை உரிமையில் பேசினேன்றதுக்காக என் கட்சியில் 4 பேரில் 40 பேர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதம்மா, என்ன இருந்தாலும் உங்கள் வயசில் மூத்தவர் சகோதரர் அண்ணன் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இது போல் தன்னால் 41 பேர் செத்துட்டாங்க, நம்ம இப்போ குத்தாட்டம் போடுறோம், இங்கே குத்தாட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் மட்டும் பொத்துக்குன்னு வருது. அவருக்கு மாநாட்டில் பேசுகிறாரு. அப்போ அவர் கட்சியில் அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு 4 பேர் கூட கிடையாது. அறிவுரை சொல்ல 4 பேர் இல்லாத கட்சி, ஒழுக்கம் இல்லாத தலைவர், கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி அவர் ஏற்படுத்துவார்?